நம்மளோட விஷால் வந்து அன்ஷிதாக்கு ஒருதலை பட்சமா இருந்திருப்பாரு. அதாவது ஃபேவரிசம் பண்ணியிருப்பாரு ஃப்ரெண்ட்ஷிப்னால அப்படின்னு சொல்லி ஜாக்லின், மஞ்சரி, முத்து எல்லாருமே அந்த டீம்ல இருந்த எல்லாருமே ஈவன் ஜெஃப்ரி உட்பட எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க விஜய் சேதுபதி கேட்டப்போ. பட் இத வந்து விஷால் அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டாரு. அவரும் நெறைய மாதிரி புரிய வச்சிருப்பாரு. அப்பவுமே அவர் அத அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் விஷால் கிட்ட என்னென்ன நல்ல விஷயம் இருந்துச்சுன்னு எல்லாரும் கேட்டப்போ, அதுக்கு மட்டும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஸோ லாஸ்ட் வீக்ல அருண் என்ன தப்பு பண்ணாரோ, அப்போ வந்து விஷால் வந்து அவருக்கு புரிய வச்சாரு. கரெக்ட்டா? ஸோ அதே இடத்துல இப்ப விஷால் இருக்கும்போது, அவரால அந்த அக்செப்டன்ஸ் அவரால பண்ண முடியல. நான் பண்ணது தப்புன்னு அவரால அக்செப்ட் பண்ண முடியல. எபிசோட் முடிஞ்ச அப்புறமுமே, அதாவது அவர் பிரேக் சொல்லியிருப்பார்ல, அப்பவுமே இத பத்தி பேசியிருப்பாங்க விஷால் அண்ட் அருண். அப்போ லாஸ்ட் வீக்ல இதே தானே அருணும் பண்ணியிருந்தாரு. ஸோ நம்ம இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு தெரியாம அப்பவும் அவர் அப்படிதான் நான் பண்ணது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரி எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு இருப்பாரு. பட் இத விஜய் சேதுபதி திருப்பியும் சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பட் இந்த இடத்துல விஷால் பண்ணது ரொம்ப தப்புங்க. அவர் அவ்ளோ சொல்லியும் ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாவே சொல்லியும் அவருக்கு வந்து அது தப்புன்னு புரியவே இல்ல. லாஸ்ட்டா ஓகே. நீங்கலாம் சொல்றீங்க அதுக்காக ஓகே அப்படின்னு சொன்ன மாரி இருந்திருக்கும்.